ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ராஜி ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோயில் பற்றி தான். பிகாஸ் நானும் நிறைய கோயில் போயிருக்கேன். ஆனால் ஒரு சில கோயில் வந்து மனசுக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதி, ஒரு மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துனே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த கோயில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குன்னே கோயில் சொல்லலாம். கோயில் வந்து நம்ம ஒரு நம்ம வீட்டுக்கு எப்படி போவோம், வெளியில் நம்ம எவ்வளோ தான் வெளில சரௌண்டிங்கில் ரவுண்ட் அடிச்சு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி போவோமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த கோயில் நான் போகும்போது. ஸோ உள்ள என்ட்ரு ஆனோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சாம்பவன் வச்சுருந்தாங்க. ஸோ அது பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பு எல்லா ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் கிணறு, ரொம்ப ஆழமான ஒரு கிணறு. அப்படியே சுற்றி கோயிலை பார்க்கும்போது நல்லா ஸ்பேஷியஸாக, அதாவது நடுவில் கோயில் சுற்றி ஃபுல்லாக ஸ்பேஷியஸாக வித் சிட்டிங் பெஞ்சோட. ஸோ ஒரு கோயிலுக்கு வரும்போது சாமி கும்பிட்டு மன அமைதியோடு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கோயில். ஸோ இந்த கோயிலோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்புத்தூர்ன்ற ஊரில் ஆத்தனூர் அம்மன். இந்த கோயில் பேர் வந்து ஆத்தனூர் அம்மன். ஸோ முன்னாடி பாருங்கள் பெரிய அருவா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஊஞ்சல் வச்சுருப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, மனசுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ ஊஞ்சல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டவன் அப்படின்ற கோயில். நான் எந்த கோயிலையும் சாமி இவ்வளோ சின்னதாக இருந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கனே சொல்லலாம். என்னோட இத்தனை வருஷம் அனுபவத்தில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள் சுற்றி கோயில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கருப்பர் அவரோட வாகனம் இருக்கு இல்லையா, கருப்பு சாமியோட வாகனம் வச்சுருந்தாங்க. அண்ட் அப்படியே கோயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது அவங்க நடுவில் கோயிலோட மூலவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள் கோயில் இது. ஸோ அந்த கோயிலில் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறவங்க யாரையான்னு பார்த்தீங்கன்னா மதுரை வீரன். ஸோ மதுரை வீரனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி ஒரு வேண்டுதலுக்காக போயிருந்தோம். ஸோ தங்கச்சி பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதா ஒரு வேண்டுதல். ஸோ அந்த வேண்டுதலுக்கு போயிருக்கும் போது இந்த கோயில் நான் ஷூட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரம்மியமான கோயில்னே சொல்லலாம். ஸோ இது வந்து மதுரை வீரனோட வாகனம். ஸோ அப்படியே திரும்பினீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடும் சரி, எவ்வளோ ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்களோ பேக் சைடும். ஸோ ஒரு விசேஷம் பண்ணணும், ஒரு வேண்டுதல் நிறைவேற்றி வர்றவங்களாம் இருந்து உட்காந்து ஒரு ஆசுவாசமாக நிம்மதியாக சாமி கும்பிட்டு போகணுன்னு நினச்சேன். இது வந்து சரியான கோயில்னே சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு ரைட் சைடு, மூலஸ்தானத்துக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பனார் வாகனம். ஸோ அவங்களோட வாகனமும் வச்சுருந்தாங்க. எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்தவராயன். ஸோ அந்த சாமி இருந்தாங்க. ஸோ காத்தவராயன் கருப்பர் வாகனம்லாம் முடிச்சுட்டு நான் அடுத்து பார்த்த இன்னொரு பிரமிப்பான விஷயம், இங்கே வந்து நான் ஒரே ஒரு வெக்காளியம்மன் கோயிலை தான் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து மேலே ரூஃப் டாப் இருக்காது. ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருப்பாங்க. ஸோ அது போல் தான் இந்த கருப்பனர் சாமியும் உள்ளே பாருங்கள் அவங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தலை வரலாறுலாம் நம்ம நிச்சயமாக நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ பேக் சைடும் அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த கோயில் உள்ளே இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்த கன்னிகள். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 7 கன்னிகள் இருந்தாங்க. கோயிலோட அந்த அமைப்பு, அந்த கோயிலோட அந்த பெயிண்டிங், இது தானாக அமையும் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இந்த வரைகிற அந்த ஓவிய திறமையாகட்டும், அந்த வரைகிறவங்களோட கைவண்ணமாகட்டும் பார்க்கும்போது நமக்கு ஒரு மெய்சிலிர்ப்பு ஏற்படுத்தும். அருமையாக வரைஞ்சிருந்தாங்க. நான் தான் சொல்கிறேனே, ஒரு நம்ம வீட்டுக்கு போனால் ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் அந்த ஸ்ரீ சப்த கன்னிகள். ஸோ உள்ளே வந்து சப்த கன்னிகளுக்கும் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி பூஜைலாம் முடித்து மாலெலாம் சூடி ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஸோ எந்த ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போதே நம்ம ஒரு மன அமைதிக்காக நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம போவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோயில்னே சொல்லலாம். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நேரம் கிடச்சிதுன்னா நிச்சயமாக போய் பாருங்கள். காட்டுப்புத்தூரில் சப்த கன்னிகள் கோயில், அதாவது ஆத்தனூர் அம்மன் அப்படின்னு போட்டு இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் பேர் இருக்கும். உள்ளே வந்து சப்த கன்னிகள் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து என்ன வேண்டுதலோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது வேண்டிக்கோங்க, நிச்சயமாக நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.